ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பப்ளிக் மீட்டிங்ல விஜய் அண்ணா உண்மையிலே கண் கலங்கி நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப இமோஷனலா இன்னைக்கு இதுவரைக்கும் பேசினதுல அவங்க ஜெனரலா இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆளு. இன்னைக்கு அவங்க இமோஷனலாய் கண்ணுல கண்ணீர் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஹிஸ் ஐஸ் காட் வெட். அழுகல, பட் கண்ணுல ஒரு மாதிரி கண்ணீர் கசியுதுமாங்களா, அந்த மாதிரி ஹி காட் வெரி இமோஷனல். அந்த ஒரு விஷயம் அவங்க ஏன் ஆனாங்கன்னா, இன்னைக்கு அவங்க கரூர் சம்பவத்தை பத்தி மறுபடியும் போய் டச் பண்ணாங்க. என்னை தேவையில்லாம நிறைய பழி வாங்கிட்டீங்க நிறைய பேசியிருந்தாங்க. என்னையும் மக்களையும் ஒரு சென்டிமெண்டா நீங்க பிரிக்க பாக்குறீங்க, நாங்க ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலா அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் அதை விட முக்கியமா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் மக்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுக்கான பதில் தான் மேனிஃபெஸ்டோ. எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி மேக்ஸ் எ மேனிஃபெஸ்டோ பிஃபோர் தி எலெக்ஷன். கரெக்ட்டா? அந்த மேனிஃபெஸ்டோல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி TVK சார்பா இன்னைக்கு விஜய் அண்ணாவே ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு ஒரு 13 ப்ராமிசஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். அது கூடவே 3 விஷயங்கள் நான் சொன்னல. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். அவங்க வந்தா என்ன டிஃபரெண்டா இருக்க போகுது? DMK ADMK இவங்களுக்கே ஓட்டு போட்டுறலாமே, ஏன் TVK வரணும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन தான் TVK ஆன்சர் பண்ண வேண்டியது. ஏன் NTK வரணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி TVK நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ப்ராமிசஸ் மேக் பண்ணிருக்காங்கல. அது என்னன்னு பார்த்துட்டு அது கூடவே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு DMDK-வை தாக்கியும் ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்க. ஸோ டிஎம்டிகேவை என்னன்னு சொல்லி தாக்குனாங்க, நாம் தமிழர் கட்சியை லைட்டா தாக்குன மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற கட்சிகளையும் கொஞ்சம் சாடிட்டு பேசியிருக்காங்க. என்னங்கிறத நம்ம எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான நியூஸையும் ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி 10 நிமிஷத்துல உங்ககிட்ட என்னால சேர்க்க முடியும். அல்கோரிதம் அப்போனா தான் வீடியோவை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ முதல்ல அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேக் பண்ண ப்ராமிசஸ்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். 13 ப்ராமிசஸ் டிவிகே வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னங்கிறதுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பீப்புளுக்கு ரெலவென்ட்டான விஷயம். வந்தா என்ன மாற்றம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி எங்களோட டாப் பிரியாரிட்டியா இருக்கும். பேச்சுக்கு இல்ல, உண்மையிலேயே அதுக்கு சத்தியம்லாம் சொல்றாங்க. சத்தியமா, உண்மையா, அப்படி இப்படின்னு நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. உண்மையிலே எங்களோட டாப் பிரியாரிட்டி, மறுபடியும் பவருக்கு வந்தோம், நாங்க பவருக்கு வந்தோம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு வந்தால் சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னா, இந்த எலெக்ஷன்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்கங்கிற மாதிரில தான் விஜய் அண்ணா பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு உண்மையிலே டாப் பிரியாரிட்டியா சத்தியமா இருக்கும்னு சொல்லிட்டு, ரெண்டாவது தமிழ்நாட்டில் இந்த சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த ரவுடிசம் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, இந்த ரவுடித்தனம் பண்றவங்களை கண்ட்ரோல் பண்றது, பொறுக்கித்தனம் பண்றவங்களை கண்ட்ரோல் பண்றது, அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்க வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லங்கிற ஒரு டோன் தான் அதுக்கு அர்த்தம். சோ சட்ட ஒழுங்கு இன்னைக்கு மோசமா இருக்குது, அதை நாங்க வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணுவோம். பேசிக் சேஃப்டி, பேசிக் பீப்புளுக்கு இருக்க வேண்டிய செக்யூரிட்டி கொடுக்கப்படும், ரவுடித்தனம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு டோன் வைக்கிறாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் கோச்சிங். சோ ஜெனரலாவே கவர்மெண்ட் சிலபஸ் ஒரு லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரைவேட்டா கோச்சிங் போய் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணணும். இது இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் சரி, எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் நம்ம எக்ஸ்ட்ராவா கோச்சிங் கிளாஸஸ் போய் தான் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஃபேஸ் பண்றோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா படிக்க வைக்காம பசங்களுக்கு ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் இருக்கிற சிலபஸே நல்ல ஸ்டாண்டர்டா கொண்டு வந்துட்டோம். அவங்க எக்ஸ்ட்ரா போய் படிக்கணும். சோ சிலபஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணப்படும். கவர்மெண்ட் சிலபஸே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற மாதிரி குவாலிட்டியா அப்கிரேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது அவங்களோட தேர்ட் ப்ராமிஸ். ஃபோர்த் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் இன் பேசிக் லா. நம்ம ஊர்ல ஒரு சட்டத்துல என்னென்ன பவர் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கறதே மக்களுக்கு தெரியறது இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு பேசிக்கான சட்டம் என்ன, நம்ம பவர் என்னென்ன இருக்குது, ஒரு சிட்டிசனா இந்தியால நம்மளுக்கு என்னென்ன சட்டம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க படத்திலே தமிழ்ல ஏதோ ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி, இந்த 11th 12th படிக்கிறவங்களுக்குலாம் உங்களோட ரைட்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குங்கிறது முதல்ல ஸ்கூல்லயே சொல்லி தரணும். அதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்தா அந்த சிலபஸ்லாம் ஆட் பண்ணப்படும். அதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்காது, பட் அதெல்லாம் சேர்த்து சொல்லி தரப்படும். உங்களோட உரிமை என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தரப்படும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு போனீங்கன்னா எப்படி அங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பேங்க்ல என்ன பண்ணணும், ஆபீஸ்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. இன்னைக்கு உண்மையிலேயே அது ஜென்சில இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. டு பி வெரி ஆனஸ்ட், எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. நான் பேங்க் போறதுன்னா எனக்கு என்ன பண்றது, எப்படி பேசுறது, யாருக்கும் எதுவும் தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் ஸ்கூல்ஸ்ல எப்படி கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லி தரப்படும். எப்படி எந்தெந்த ஆபீஸ் எதுக்கு போகணுங்கிறதும் சொல்லி தரப்படும்ங்கறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐஐடிஸ், ஐஎம்ஸ் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸ்ல எப்படி சேர்றதுங்கிறதுக்கான விஷயங்களுமே ஸ்கூல்ஸ்ல சொல்லி தரப்படும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குனே தெரியாம மிஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாத்தையுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா அவங்க சொல்றது எல்லாமே இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயமே. இந்த டாப் 6 7 நான் சொல்றேன்ல, இதுக்கு அடுத்துமே நான் ஆக்சுவலா மொத்தமாவே பாத்தீங்கன்னா
எல்லாம் வந்து ஒரு மாதிரி யூத் ஃபோக்கஸ்டா தான் இருக்குது. 7th ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைஜீனிக் பாத்ரூம்ஸ். சோ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து சரியான பாத்ரூம்ஸ் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும் அண்ட் கேர்ள்ஸ் பாத்ரூம்ல வந்து ப்ராப்பரான செக்யூரிட்டி வச்சு டோர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வைக்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. 8th ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் நிறுத்தப்படும் அப்படிங்கறாங்க. 9வது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் அண்ட் எஸ்பி சோ ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் வந்து அசைன் பண்ணக்கூடிய கலெக்டர் அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டேட் லெவல்ல 50% விமன் கொண்டு வரதுக்கான முயற்சி. 10th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன் ரிமோட் ஏரியாஸ். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய மூலை முடுக்குல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாம இருக்குது. அங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி தரப்படும். அதே மாதிரி வந்து நிறைய மலை பிரதேசங்கள்ல அந்த மலைவாழ் மக்களா இருக்கக்கூடிய இடத்துல பஸ் கம்யூனிகேஷன் கூட இல்ல. சோ அந்த இடத்துல பஸ் கம்யூட் வந்து உருவாக்கப்படும். பஸ்ஸஸ் வந்து அந்த இடத்துக்கும் அனுப்பப்படும். தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல கூட பஸ் இல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. அங்கேயும் பஸ்ஸஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 12th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லாரி அண்ட் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு நல வாரியம் அமைக்கப்படும். அவங்களோட குறைகள் என்னங்கிறது கேட்கப்படும். 13th ஒன் வந்து சவுத் தமிழ்நாடுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து இன்னும் ஃபோக்கஸ்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் டிவிகே வந்து ப்ராபபிலி அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஆன் ஸ்டேஜ் வந்து அவங்க ப்ராமிஸா மேக் பண்ணது இதுதான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சேஞ்சஸா இருக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயனா பேசுறாங்க. இது ஒரு பார்ட். இதுதான் இன்ஃபேக்ட் அவங்க கடைசியா பேசினாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல வைக்கிறேன். பட் அதுக்கு அடுத்து இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஐ திங்க் டிவிகே அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மணி எலெக்ஷனா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜஸ்ட் கோயிங் பை பாஸ்ட் ரெக்கார்ட் வந்து பணபலம் யார்கிட்ட இருக்குங்கிறது வந்து எலெக்ஷன்ல எல்லா பார்ட்டிஸுமே காமிப்பாங்க. நிறைய வீட்டில் வந்து 2000 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் தெரியாது. ஒரு ஓட்டோட வேல்யூ பொறுத்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு நடுவுலையோ பால் பாக்கெட்டோடயோ சேர்த்து கொடுக்குற பழக்க வழக்கம் நம்ம ஊர்ல பல வருஷமா இருந்துட்டு இருக்குது. இதை யாருமே வந்து புதுசா யார்கிட்ட யாரும் சொல்ல தேவையில்லை. ஒரு 10-20 வருஷமா இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. என்னைய யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வந்து எல்லார்கிட்டயும் வாங்குறாங்க. இது எவ்வளவு மக்கள் கிட்ட ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எலெக்ஷனுக்கு வந்து மணி பவர் இவ்வளோ ஸ்விங் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் உட்கார்ந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுவாங்க. அதுல நம்மளுக்கு தெரியும் காசு வாங்கிட்டு இன்னும் மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்ல காசை வாங்கிட்டு பிடிச்ச கட்சிக்கு தான் இனிமே ஓட்டு போடுவாங்களாங்கிறது நம்மளுக்கு போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ்ல தெரிய வரும். ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறப்பமே அதுதான் சொல்றாங்க. which means டிவிகே அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அந்த மணி பவர் வந்து இந்த எலெக்ஷன்ல அதிகமா விளையாட போகுதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் டிவிகே அப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய லீடர்ஷிப் வேக்யூம் இருக்குங்கிறதையும் அட்ரஸ் பண்றாங்க. அதான் வந்து அவங்க ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றாங்க ஸ்டார்டிங்லயே. அவங்களோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு நல்ல லீடருக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஏங்கின கேப்ல வந்து நிறைய பேர் லீடர்ஸ் ஆயிட்டாங்க. பட் இப்போ நல்ல ஒரு லீடர் வந்த உடனே டிவிகே எல்லாம் வந்த உடனே which he is referring to himself only. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த லீடர்ஷிப் ஆஃப்டர் கலைஞர் அண்ட் ஜெயலலிதா வந்து இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அண்டர் டோன் ஆஃப் த ஸ்டோரி அப்படிதான் எனக்கு பட்டுச்சு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கான லீடர்ஷிப் இல்லங்கிறதுனால தான் இப்போ நிறைய லீடர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அஜெண்டாவை செட் பண்றாங்க. ஒரு பார்ட்டிக்கு ஒரு எலெக்ஷன் அஜெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஏன்னா 5 வருஷமா டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி பிஜேபி மோசம் பிஜேபி மோசம் தான் 5 இயர்ஸா தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேவோட நரேட்டிவா இருந்திருக்கு. நீங்க எந்த யூடியூப் சேனல் எடுத்தீங்கனாலும் மினிஸ்டர்ஸ் எடுத்தீங்கனாலும் ஈவன் நம்ம சீஃப் மினிஸ்டர் எடுத்தீங்கனாலும் அந்த நரேட்டிவ் தான் இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்றதுக்கும் கொண்டு வராங்க. டிவிகே இஸ் ட்ரைங் டு பிரேக் இட். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் தானே. இந்த எலெக்ஷன் வந்து ஊழல் பண்றவங்களுக்கும் மக்களுக்குமான எலெக்ஷன். ஊழல் பண்றவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களாங்கிறதுக்கான எலெக்ஷன். கரப்ட் பீப்புளுக்கும் மக்களுக்குமான எலெக்ஷன்ங்கிற மாதிரி 4-5 ஆங்கிள் வந்து அதே ரிப்பீட் பண்றாங்க. கடைசியில் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே வந்து நிக்கிறாங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறத தாண்டி விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு இப்போ கொண்டு வராங்க. which means அவங்க பர்சனாலிட்டி பாலிடிக்ஸை முன்னாடி கொண்டு வராங்க. ஸோ டிஎம்கே டிவிகே அப்படின்னு ரெண்டு பார்ட்டியை கிளாஷ் பண்றதை விட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு கிளாஷ் பண்ண வைக்கிறது வந்து அந்த இடத்துல அவங்க அந்த அஜெண்டா செட் பண்றாங்கன்னு எனக்கு பட்டுச்சு. அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது நார்மல் எலெக்ஷன் கிடையாது. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு இது தமிழ்நாட்டு அரசியல்ல பேச வைக்கும். அகைன் கனெக்டிங் பேக் டு 1970s வந்து எம்ஜிஆர் வந்து அந்த எலெக்ஷனோட இவங்க கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா அப்போ ஏடிஎம்கே பிறந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமா ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே தான் ஆட்சி செஞ்சிருக்குது. சோ அந்த மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பீப்புளோட எலெக்ஷன். மக்களோட எலெக்ஷன்ல நான் மக்கள் கிட்ட இருக்கேன். மக்களுக்கும் அண்ட் இங்கே நான் போன வீடியோல நான் வந்து பேசினப்போ சொல்லியிருந்தேன் இவங்க அந்த சார்ங்கிறத வந்து மறுபடியும் அங்க சிஎம்மோட அட்டாச் பண்றப்போ அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்சஸ் ப்ரொஃபசர் மக்கள் வர்சஸ் ஒரு அதிகாரி அந்த ஒரு டோனை செட் பண்றாங்க. இன்னைக்கும் மறுபடியும் ஒரு டைமும் மென்ஷன் பண்றப்போ சிஎம் சார் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை வந்து அந்த ஜீனு வந்து எப்படி சிஎம் வந்து மோடிக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்க வந்து இவங்க சிஎம்க்கு பண்றாங்க. சார்னு அட்டாச் பண்ணிட்டே கொண்டு வராங்க. அது பீப்புள் கிட்ட இருந்து அவங்களை தள்ளி கொண்டு போகும், தூரத்துல கொண்டு போய் வைக்கும். அதை தான் அவங்க நரேட்டிவா செட் பண்றாங்கன்னு பார்க்க முடியுது. அண்ட்
அண்ட் இந்த போர்ஷன் பேசுறப்போ தான் இமோஷன் ஆயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் வந்த மாதிரி இருந்துச்சு. அங்க இங்க நடந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கண்ட்ரோலிங் ஹிஸ் இமோஷன்ஸ் அவங்க என்ன பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரூர் என்ன எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாரு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கரூர்ல நடந்ததுக்கு என் மேல எப்படி பழி போட்டீங்க? அப்படி பழி போடுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி எப்படி வந்துச்சு? மனசாட்சி இருந்தா அப்படி யாராவது பண்ணுவாங்களான்னு. இது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணது தான். இது நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 டைம் டிவிகே பத்தி பேசினப்ப ப்ரெடிக்ட் பண்ணோம். கரூர் வந்து டிவிகே கண்டிப்பா எலெக்ஷன் நெருங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏனால் அது வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு இஷ்யூ. அதை வந்து மற்ற பார்ட்டிஸ் டச் பண்ண மாட்டேங்கிறாங்கிறப்பமே ஆப்வியஸா தெரியும். அதை டச் பண்ணா டிவிகேக்கு தான் அது பாசிட்டிவா முடியும். இப்போ மறுபடியும் அவங்க அதை எடுத்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல, ஏன்னா மற்ற பார்ட்டிஸ்லாம் பேசுறது நிறுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவங்க எடுத்து என்ன சொல்றாங்க, டிவிகேக்கு ஏன் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா பழி போட்டீங்க. மக்கள் மேல வந்து நீங்க என்னைய கை வைக்கிறது மக்கள் மேல கை வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு கரூர் இன்சிடென்ட் வந்து அவங்க மறுபடியும் கோட் பண்றாங்க. அடுத்து வந்து 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்னும் தாக்குதலுக்கு உள்ளாட்கப்பட்டது வந்து ஒன்னு நாம் தமிழர் கட்சி. சீரியஸா 2 பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப, அதாவது டிவிகே டிஎம்கே வந்து சீரியஸ் கண்டெண்டர்ஸ்னு அப்போ வந்து நிறைய பேர் காமெடி பண்ணிருக்காங்கன்னு பேரை சொல்லாம சில பேர் நடுவுல வர்றாங்க அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நாம் தமிழர் கட்சியை தான் டார்கெட் பண்றாங்கன்னு. பட் எனக்கு வந்து பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு இருக்கும்னு நான் பார்க்கிறதுக்கு கியூரியஸா இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பேக்கப் அவங்க அதுக்கு முன்னாடி இருக்குது. இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் கேம்பெயின் இந்த தடவை தான் வைக்கிறாங்க. ஐ எம் கியூரியஸ். எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் தான் இந்த எலெக்ஷன்ல. நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்க இரலவென்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போகல. பட் பாப்போம், லெட்ஸ் see. நான் இது என்னோட ஒப்பீனியன், தனிப்பட்ட ஒப்பீனியன். எனிவே டிஎம்டிகேவுமே அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ டிஎம்டிகே வந்து யூபி அலையன்ஸ்ல போய் சேர்ந்து இந்தியா அலையன்ஸ்ல போய் டிஎம்கேவோட போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வந்து யார் அவங்க சைடு வந்தாலுமே அவங்கள வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க. அது வந்து அவங்க திருடி சம்பாதிச்ச காசுல வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. ஸோ டிஎம்டிகேக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன் நடந்தது, அவங்க எலெக்ஷன்ல சேர்ந்திருக்காங்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டாங்க கட்சியவே வந்துங்கிற மாதிரி வந்து டிஎம்கேவையும் டிஎம்டிகேவையும் 2 கட்சியுமே வந்து சாடி இருக்காங்க. ஆக்சுவலா டிஎம்டிகே வந்து டிவிகே வந்து சாடுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். கோட் படம் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த விஜயகாந்த் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜயனா வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கு விஜயகாந்த் வச்சு தான் அவங்க மேஜர் ரோல்ஸ் வந்து வந்திருக்குது. ஸ்டார்டிங்ல அவங்க 2 பேருக்குள்ள நல்ல பாண்ட் இருந்துச்சு. அவங்க இறந்தப்பமும் அவங்க போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் எனிவே வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் அவங்க டிஎம்டிகேவுமே ஆனால் இந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ள பேரை சொல்லாம சாடி இருக்காங்க. விமன் சேஃப்டியை வந்து மறுபடியும் மென்ஷன் பண்றாங்க. விமன் சேஃப்டி தமிழ்நாட்டில் இல்ல, ரவுடிசம் அதிகமா இருக்குது, சட்ட ஒழுங்கு இல்லங்கிறது தான் அதுக்கு இன்டைரக்ட் மீனிங். அப்புறம் வந்து இபி இஷ்யூ. ஸோ இஷ்யூ பேஸ்டா என்ன பேச போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ 100 யூனிட் மாசத்துக்கு ஃப்ரீங்கிறீங்க, ஆனா 2 மாசத்துக்கு சேர்த்து பில் போடுறீங்க. இதுவே ஒரு ஊழல் தானே. அப்ப 100 யூனிட் ஃப்ரீனா மாசம் தானே பில் கொடுக்கணும். அதே மாத்தாம இருக்கீங்க. இது ஒரு நூதகமான ஊழல் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. டாக்டிக்கலா கவர்மெண்டே வந்து இப்படி ஏமாத்துது மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க பண்ணுவேன்னு வேற சொன்னீங்க. மாசத்துக்கு 100 யூனிட்ங்கிறத வந்து தனித்தனி பில்லா கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா அதையும் பண்ணாம இருக்கீங்க. இது ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கப்படும். கடைசியா அவங்க சொல்றது இன்ஃபேக்ட் அது ஒரு போல் ப்ராமிஸா கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வாக்குறுதின்னு தான் சொல்றாங்க. எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி இப்ப என்னால எல்லா இடத்துக்கும் போக முடியறது கிடையாது. எனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை. ஆனா எலெக்ஷன் முடிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிராமமா வந்து நான் விசிட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸையும் அவங்க மேக் பண்றாங்க. பேசிக்கா டிவிகேவோட பொசிஷனிங் இந்த ஸ்பீச் ஃபுல்லா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 4 கார்னர்ட் எலெக்ஷன். ஓகேவா, நான் யாரையுமே டிஸ்கவுண்ட் பண்ணல. ஒரு அப்சர்வரா நான் இதை பேசுறேன். இது 4 கார்னர்ட் எலெக்ஷன். there is DMK alliance, there is ADMK alliance, there is TVK, there is NTK. 4 பேர் இருக்காங்க. இது 4 பேர் தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, யார் டிஸ்கவுண்ட் ஆகுறாங்க, யார் அப்ரிஷியேட் ஆறாங்க, யார் இன்க்ரீஸ் ஆறாங்க, யார் கம்மி ஆறாங்கங்கறதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் என்னை பொறுத்தளவுக்கு 4 கார்னர்ட் எலெக்ஷன் தான். இது என்னை பொறுத்தளவுக்குங்கறத தாண்டி ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், மக்கள் கிட்ட இருக்கிற சப்போர்ட் நம்ம பரவலா பார்த்தாலே தெரியும். இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள தான் ஏதாவது சொல்ல போறாங்க. பட் டிவிகேவோட நரேட்டிவ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே என்னவா இருக்குன்னா, இது 4ஆ இருந்துச்சுன்னா அது டிஎம்கேக்கு ஃபேவரான எலெக்ஷன். ஏன்னா ஒரு இன்குபென்ட் கவர்மெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரே ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. மீதி இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சிருக்காங்கன்னா அப்போசிஷன் ஓட் எல்லாம் செதறிடும். அப்ப மறுபடியும் இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. சோ என்னைய பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் மறுபடியும் பார்க்கறப்போ, இவங்க இதுவரைக்கும் பேசினது எல்லாத்தையும் பார்க்கறப்போ, டிவிகே இஸ் ட்ரையிங் டு let people know that இங்க 4 பேர், இங்க மீதி 3 பேர் கிடையாது, இங்க ஒரு ஆள் தான். இது 1 vs 1 இருந்தாதான் இங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரியல் சான்ஸ் இருக்குது. சோ அந்த நரேட்டிவ் தான் அவங்க மறுபடியும் செட் பண்ண ட்ரை பண்றாங்கங்கிறது என்னால புரியுது. சோ இது எவ்வளவு பீப்புள் கிட்ட எடுபடுது, பீப்புள் எப்படி ஓட் பண்றாங்கங்கிறது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சுதான் நம்ம பார்க்கணும். வாட் எவர் செட் அண்ட் டன், தமிழ்நாடு எலெக்ஷன் களம் வந்து சூடாயிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 months-ஆவே காங்கிரஸ் இந்த சைட் போவாங்கங்கிறதுல அவ்வளோ அதிரி புதிரியா போயிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கேல வந்து திடீர்னு பிஎம்கே வந்து சேர்ந்தது வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து பேசப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த எலெக்ஷன்ல நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஒரு 10 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா, அப்பதான் நம்ம வயசு கம்மி தான், ஒரு 30 இயர்ஸ் கிட்ட இருக்கிறப்போ ஒரு 10 வருஷமா தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது. பட் இந்த எலெக்ஷன் வந்து இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் ஐ ஹவ் சீன். எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 2 ஸ்டேட் எலெக்ஷன் பார்த்திருப்பேன். நானே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஓட் பண்ணி ஒரு ஜோதியில் ஐக்கியமாகி பார்ட்டிசிபேட் பண்ணது 2 எலெக்ஷன். இது 3வது எலெக்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இவ்வளவு
ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதுன்னு அட்லீஸ்ட் நேர்ல இல்ல, வாக்கு இந்த பேசுறதுல இதுல ஒரு பாயிண்ட் கூட இன்னைக்கு வச்சாங்க. எல்லாருமே வந்து சொல்ல முடியுமா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொத்தை வந்து எல்லார்கிட்டயும் காமிக்க முடியுமா, காமிங்களேன். சோ அந்த நரேட்டிவே வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாம் கரப்ட். இப்போ வந்து டிஎம்கே கரப்ட்னு ஏடிஎம்கே சொல்ல முடியாது, ஏடிஎம்கே கரப்ட்னு டிஎம்கே சொல்ல முடியாது. அதை சொல்லிக்கலாம், பட் எல்லாருக்குமே என்ன ஐடியா இருக்குன்னா, அப்ப நீங்க யாரு அப்படின்னு ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இதை யார் சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சொல்ல முடியும், தமிழக வெற்றி கழகம் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பவர்ல இருந்தது இல்ல. அப்ப பவர்ல இல்லங்கிறப்ப பவர்ல இருக்கிறவங்க வந்து குறை சொல்ல முடியும். அவங்க பதிலுக்கு இங்க கண்ணாடியை காமிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. சோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஃபார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி தட் ஹஸ் நாட் ஃபார்ம் த கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் ஆம் ஆத்மி பார்ட்டில முதல்ல அப்படிதான் வந்தாங்க. அவ்வளோ பெரிய ராட்சச பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க டெல்லியில வர்றதுக்கு அந்த பிரைபுங்கிறது ஒரு கரப்ஷன்ங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் கரப்ஷன்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நரேஷன் கிடையாது. ஏன்னா ரெண்டு பார்ட்டி மேலேயுமே ஏகப்பட்ட கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்குது. அலிகேஷன் இருக்குன்னா இருக்குது, அது இப்போ கூட வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அலிகேஷன்ஸ் இருக்குங்கிறதுனால கரப்ஷன் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் when there are two new parties, I mean two new party இல்ல, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், எனக்கு ரெண்டு பேரோட ஓட் பர்சன்டேஜ்மே இந்த எலெக்ஷன்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் அதனால ரொம்ப கியூரியஸா இருக்கு என்ன நடக்கும்னு கவனிக்கிறதுக்கு. சோ அவங்க ரெண்டு பேருக்கு மக்கள் எப்படி ஓட் போடுறாங்க, அப்போ கரப்ஷன் வந்து ஒரு சீரியஸ் விஷயமா பேசப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ நிறைய விஷயங்கள் இந்த எலெக்ஷன்ல வந்து மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏகப்பட்ட இது அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலா மக்கள் ஓட்டு போடுறப்ப தான் நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். எனக்கு வந்து இவங்களுக்கு 30%, அவங்களுக்கு 40%, 50%, 60%, இது எதுவுமே வந்து யாருமே 100% சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. மக்கள் கிட்ட வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த எலெக்ஷன் நெருங்க ஒரு ப்ரெடிக்ஷன்லயுமே கண்டமானிக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ வி ஹேவ் டு வெயிட். மக்கள் எப்படி ஓட்டு போட போறாங்கங்கிறது இந்த எலெக்ஷன்ல உண்மையை சொல்லணும்னா யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா எந்த பார்ட்டியுமே ஒரு பயங்கரமான பொசிஷன்ல இருந்தாங்கன்னா இவ்வளோ இறங்கி வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இவ்வளோ கேம்பெயின்லாம் பண்ண மாட்டாங்க. யாருக்குமே தெரியல, பயங்கர குழப்பமா இருக்குது. ஸோ தட்ஸ் வை திஸ் எலெக்ஷன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கடைசியில் ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, மக்களோட சக்தி. அந்த சக்தி ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷனுக்கு நான் ரொம்ப ரூட் பண்றேன். ஸோ என்னோட ஒரே கோல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை போய் எலெக்ஷன்ல ஓட்டு போட வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இவ்வளோ பேசுறது, இவ்வளோ ஃபாலோ பண்றதோட ரீசன், நீங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயும் கிளம்பி போயிடக்கூடாது. யாருக்குனாலும் ஓட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட் பண்ணுங்க. அம்மா சொல்றதுக்கு, அப்பா சொல்றது எல்லாம் கேட்டுக்கோங்க. கடைசியில் உங்க மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை போய் ஓட் போடுங்க. முடிஞ்சா நீங்க 4 பேரை பிரெயின் வாஷ் பண்ணுங்க. 4 பேர் பிரெயின் வாஷ் பண்றப்ப நீங்க பிரெயின் வாஷ் ஆயிக்கோங்க. வாட் எவர் கேன் ஹேப்பன், எல்லாருமே பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து எலெக்ஷன். எல்லாரும் ஒவ்வொருத்தங்க அஜெண்டாவை புஷ் பண்ணுவாங்க. பட் ஓட் போடுங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் லிஸ்ட் வேற வந்திருக்குது. எனக்கு இங்க இருக்கிற ஒரே அஜெண்டா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எல்லாரும் போய் ஓட் போடணும். அப்போ தான் மக்கள் உண்மையிலே என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் முடியறப்ப தெரியும். ஓட் பர்சன்டேஜ் will be a very interesting number in this election. Beyond seats, எனக்கு ஓட் பர்சன்டேஜ் யார் எப்படி போறாங்கன்னு பார்க்கிறது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு. பட் எனிவே I'll see you again in another video. நீங்க இந்த மாதிரி politics அப்பப்போ பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. வேணாமா, அது நமக்கு எதுக்கு அரசியல், நம்ம எப்பவும் போல எப்ஸ்டீன் ஃபைல் இல்ல வந்து இந்த ஏலியன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒபாமா சொன்னதோ இல்ல அதை பத்தி ட்ரம்ப் பேசினதோ இந்த மாதிரி பேசிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அது நம்மளுக்கு ஆக்சுவலா ரொம்ப ஈஸி வியூஸ், ஈஸி டு மேக் கண்டென்ட் எல்லாமே. இது பேசினா நம்மள உடனே 4 பேர் வந்து கடிக்க வந்துருவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சே தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு அகைன் நான் சொல்றேன்ல, எந்த இடத்த எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 4 பேர் கத்திட்டு தான் இருப்பாங்க. பட் 40 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஆனா கிரவுட் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறேன். கண்டினியூ பண்ணலாம்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைனா நோன்னு சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஓகேவா? எனிவே ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MG. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. Cheers MGs.